கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் யாவருக்கும் என் அருமை உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே நான் உங்களை இந்த நேரத்திலே வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியோரே, இன்றைய நாளிலே நமக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். இதை கேட்கிற அன்பு உள்ளங்களே, இந்த வார்த்தைகளிலே பவுலப்போஸ்தலர் எழுதியிருக்கிறதான உண்மை தன்மைகள் நமக்கு சிலருக்கு புரிந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். புரியாதவர்கள் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இந்த காரியங்களை திட்டவட்டமாய் அவர் விளக்கி தருவாராக. நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. எப்படி இதனுடைய விளக்கம்? நம்மை உருவாக்கின கர்த்தர் நம்மை பாதுகாப்பாய் இந்த பூலோகத்திலே வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நாம் அவரை துதிக்கும்படியாகவும் அவரை ஆராதிக்கும்படியாகவும் அவரை மகிமை செலுத்தும்படியாகவும் நம்மை கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். பிழைப்பு என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தரை சார்ந்து இருப்பவர்களுக்கு கர்த்தர் பிழைப்பை ஊட்டுகிற தேவன். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவர்கள் விதைக்கிறதும் இல்லை, அவைகள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. பரமபிதா அவைகளுக்கு என்ன தேவை என்று அறிந்திருக்கும் பொழுது, நம்மை உருவாக்கின கர்த்தருக்கு அது தெரியாமல் இருக்குமா? ஆகையினாலே நாம் நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, தான் சுகமாய் வாழ வேண்டும் என்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. ஆனால் அப்பன் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் மரிக்கிற ஒரு தருணத்திலே அவர் காணப்பட்டார். மரித்தும் நம்மை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி பரிபூர்ண சந்தோஷத்தினாலே நம்மை அலங்கரித்தவராய், ஓ அல்லேலூயா அல்லேலூயா, நம்மை அலங்கரித்தவராய் அவர் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, அடுத்த காரியம் பாருங்க. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்றே பிழைக்கிறோம் என்ற நல்ல ஒரு வாஞ்சையோடு நாம் பிழைக்கும் பொழுது, நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்றே மரிக்கிறோம். ஊழியம் செய்கிறவர்களாய் காணப்படலாம், பல உபத்திரவங்களிலே நமக்கு காணப்படலாம். அந்த வேளையிலே மரிக்கும் தருணம் ஒன்று நேரிடும் பொழுது, நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்றே நான் மரிக்கிறேன் என்று நீ மன உறுதியோடு நீ சொல்லும் பொழுது, நிச்சயமாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். ஆகையால் நாம் பிழைத்தாலும் மரித்தாலும்
கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த பூமியிலே ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டு நாம் மரிக்கும் தருணம் ஒன்று நேரிடும் பொழுது நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிற பட்சத்தில் கர்த்தர் நம்மை நித்திய ராஜ்யத்திலே அவர் கொண்டு போய் சேர்க்கிறது உறுதி. நன்றாய் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே நமக்கு எவ்வளவெல்லாம் தேவை இருக்கிறது. யாரோ ஒரு சிலர் உதவி செய்து விடுவார்கள். ஆனால் நமக்கென்று ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதில்லை. உங்களுக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் ஆணிகளால் கடாவப்பட்டு அவர் மரித்தும் இருக்கிறார், நம்மை தேற்றியும் இருக்கிறார், நம்மை ஆற்றியும் இருக்கிறார், நம்மை அரவணைத்திருக்கிறார். எப்பொழுதும் அவர் நம் கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, மறந்துடாதீங்க. பாருங்க, 9ஆம் வசனத்தில் பாருங்க, கிறிஸ்துவும் மரித்தோரில் மேலும் ஜீவன் உள்ளவர்களின் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். கிறிஸ்துவும் மரித்தோரில் மேலும் ஜீவன் உள்ளவர்களின் மேலும் மரித்தவர்களின் மேலும் ஜீவனோடு இருக்கிறவர்களின் மேலும் ஆளுகையால் பிழைத்தாலும் ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கோம். நமக்காக இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார். நமக்காக ஒரு நாள் நித்திய ஜீவனோடு அவர் எழுந்தருளினார். இன்றும் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். பயந்துராதீங்க. ஐயோ, இயேசு கிறிஸ்து மரித்து விட்டாரே. ஒரு சிலர் அப்படித்தான் கூட்டத்தை சார்ந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார், இனி அவர் உயிரோடு இல்லை, அவருக்கு வல்லமை இல்லை என்று. ஆனால் நான் பகிர்வு செய்கிறேன், அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறவர், உங்களோடு இருக்கிறவர், உங்கள் பிள்ளைகளோடு இருக்கிறவர், உங்கள் வருமானத்தோடு இருக்கிறவர், உங்கள் வியாதியிலே நீங்கள் வியாதிப்படும் பொழுது உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவர், உங்களுடைய தரித்திரத்தில் இருக்கிறவர், உங்களுடைய பிஸ்னஸில் இருக்கிறவர், உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கிறவர், உங்கள் தொழிலில் மேலே அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்றே பிழைப்போம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்றே மரிப்போம். இது கர்த்தர் கொடுத்த ஜீவன். நேற்று என்னால் சரியாய் கூட பேச முடியவில்லை. நான் ஆண்டவரிடத்திலே இந்த பிரசங்கத்தை செய்துவிட்ட பிறகு நான் ஒரு சில நிமிடங்கள் நான் ஜெபித்தது உண்டு. ஆண்டவரே, என்னால் சரியா பேசக்கூட முடியலை ஆண்டவரே. இருந்தாலும் உம்முடைய வசனத்தை நான் பகிர்வு செய்வது என்னுடைய கடமை. நீர் என்னை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆகையினாலே நான் தைரியத்தோடு பேசுகிறேன் என்று சொன்னேன். இப்பொழுது ஓரளவுக்கு எனக்கு குரல் வளத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருக்காய் உண்மையாய் உத்தமமாய் ஜீவிக்கிற ஒரே ஒரு ஜீவனாயிருக்கிறேன். அந்த வைராக்கியம் நமக்கும் தேவை. ஜெபிக்கலாமா? கண்களை மூடுங்க, வேதத்தை மூடி வைத்து விடுங்கள். நம்மை உண்டாக்கின பரமபிதாவை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். பரலோக தகப்பனே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, நீர் எங்களுக்காய் மரித்தும் ஆண்டவரே எங்களுக்காய் உயிர்த்தும் இருக்கிறீர் என்பதை நாங்கள் திட்டமும் தெளிவுமாய் புரிந்து கொண்டோம் ஆண்டவரே.
இதை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் தட்டி எழுப்புவீராக. உமக்காய் வைராக்கியமாய் ஆண்டவரே ஊழியத்திலே ஈடுபட கர்த்தர் அவர்களை தகுதிப்படுத்துவீராக. ஆசீர்வதியும். நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன், உம்மை கனப்படுத்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். ஆண்டவரே, மீதியான வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு எல்லாவிதமான தேவைகளை சந்திக்கிற தேவன் என்பதை நிரூபணம் பண்ணுவீராக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.